ஹரூர் கதை பகுதி 4. அனைவருக்கும் வணக்கம். திருமணத்திற்கு முன்பு அவள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி இன்னும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளலாம் என்று அவர் முடிவு செய்தார். என் அண்ணனின் மகன் இன்னும் 3 மாதங்களில் படிப்பை முடித்துவிட்டு வெளியேறி விடுவான். அவள் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி அவர் அந்த 3 மாதங்களையும் காத்திருந்தார். ஆனால் அந்த 3 மாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனையான நாட்களாக மாறின. ஒரு சிறிய வீட்டிலே அவருடைய மனைவி, மனைவியின் தங்கை, அவளுடைய கணவர், அவர்களுடைய குழந்தை, மேலும் மனைவியின் அண்ணனின் மகன், இவ்வளவு பேருடன் ஒரு கணவனாக அவருக்கு கிடைக்க வேண்டிய தனிமையும் இல்லை, நிம்மதியும் இல்லை. சொந்த மனைவியுடன் கூட மனம் திறந்து பேச முடியாத நிலை. பல இரவுகளில் வீட்டிற்குள் தூங்கக்கூட மனம் வராமல் தனது காரிலே தூங்கியிருக்கிறார். ஆனால் இந்த வேதனையை யாரிடமும் சொல்ல முடியவில்லை, உதவியும் கேட்க முடியவில்லை. மெல்ல மெல்ல அவர் மன அழுத்தத்தில் சிக்கிக் கொண்டார். அவருடைய கவனம் சிதறியது. அவர் செய்து வந்த ட்ரேடிங் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. அந்த மன அழுத்தத்தின் நடுவில் ஒரு நாள் சென்னையிலிருந்து காரில் திரும்பிக் கொண்டிருந்த போது காஞ்சிபுரம் அருகே ஒரு விபத்தில் சிக்கினார். அதிர்ஷ்டவசமாக உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை. சிறிய காயங்களுடன் தப்பித்தார். ஆனால் அந்த நேரத்திலும் அவர் எதிர்பார்த்த அக்கறை அவருடைய மனைவியிடமிருந்து கிடைக்கவில்லை. இருப்பினும் சிகிச்சைக்காக தேவையான பண உதவியை அவள் செய்தாள். அதற்காக அவர் இன்று வரை நன்றியுடன் இருக்கிறார். உண்மையில் அவருடைய வாழ்க்கையின் பல கஷ்டமான காலங்களிலும் அவள் அவருக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்திருக்கிறாள். அதனால்தான் ஒரு நாள் அவள் கணவனின் மதிப்பை புரிந்து கொள்வாள், தான் செய்த தியாகங்களை உணர்வாள் என்ற நம்பிக்கையை அவர் இன்னும் கைவிடவில்லை. அடுத்த பகுதிகளில் அவர் அந்த உதவிகளுக்கு எப்படி பல மடங்கு திருப்பிக் கொடுத்தார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இதற்கிடையில அவருடைய மனதில் இன்னொரு பயம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய மனைவியின் சகோதரர்கள் அவரை வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டுமா, அல்லது அவரை தானாகவே மனைவியை விட்டு விலகச் செய்ய வேண்டுமா என்ற சதியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம். ஏனெனில் அவர் இல்லாமல் போனால் அவளுடைய சொத்துகளும் பணமும் யாருடைய கட்டுப்பாட்டிற்கு செல்லும்? இந்த கேள்வி அவரை தொடர்ந்து துரத்தியது. இப்படியே விபத்திலிருந்து மெதுவாக மீண்டு அந்த 3 மாத காலம் முடிவதற்காக காத்திருந்தார். 3 மாதங்கள் முடிந்தன. இப்பொழுது அவனாவது வீட்டை விட்டு செல்வான் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் அவருடைய மனைவியின் அண்ணனும் அவருடைய மகனும் அவரை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் கூறிய விஷயம் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வெட்கமே இல்லாமல், என் மகனின் படிப்பு செலவையும் கல்லூரி கட்டணத்தையும் நீங்கள்தான் கட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் மனைவி படித்த காலத்தில் நான் சைக்கிளில் அழைத்துச் சென்றேன், அதனால் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று கூறினார்கள். அதை கேட்ட அவர், மனிதர்கள் இவ்வளவு சுயநலமாக இருக்க முடியுமா என்று அதிர்ந்து போனார். பிறகு அவர் தனது மனைவியிடம் கேட்டார், 3 மாதங்களில் அவன் வெளியேறி விடுவான் என்று சொன்னாயே, இப்போது என்ன ஆனது? அப்போது அவள் அமைதியாக ஒரு பதில் சொன்னாள். அவன் தேர்வில் தோல்வியடைந்து விட்டான், படிப்பை முடிக்கும் வரை இங்கேயே இருப்பான். அந்த ஒரு பதில் அவருடைய இதயத்தை நொறுக்கியது. அவர் நம்பியிருந்த கடைசி நம்பிக்கையும் சிதறிப்போனது. ஏன் எனக்கு இப்படி செய்கிறாய்? திருமணத்திற்கு முன்பு சொன்னது என்ன? இப்போது நடப்பது என்ன என்று அவர் கேட்டார். ஆனால் அவளிடம் பதில் இல்லை. அமைதி மட்டுமே இருந்தது. அந்த அமைதி அவரை இன்னும் ஆழமான இருளுக்குள் தள்ளியது. அவர் முற்றிலும் உடைந்து போனார். என்ன செய்வது? எங்கே போவது? யாரிடம் சொல்லுவது என்று தெரியாமல் மீண்டும் ஒரு முறை மன அழுத்தத்தின் பள்ளத்தில் விழுந்தார். இந்த கதையின் அடுத்த பகுதியில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னும் அதிர்ச்சியான சம்பவங்களை பார்க்கலாம். தொடரும்.